என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? போ முண்டா டீ வாங்கிட்டு வாப்பா. ஆமாம்மா போயிட்டு வாங்க. 2500 ரூபா. நீ மண்டமயத்தை கட் பண்ணாத. நீ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? கண்ணு கண்ணுமா காவலுக்கு போகிறோம். அம்மா வந்திருப்பாங்க. அம்மா மனதில் ஆசையெல்லாம் ஒன்று எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா யார நினைக்கிறாங்க? சாத்தா அந்த முருகப்பெருமானை நினைச்சு ஒத்த காலில் அடிக்கிறாங்க. நான் யார நினைக்கிறேன்? அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே நினைக்கிறேன். பூலுக்கிட்டு அம்மா அப்பா நல்லா இருக்காராடா? அப்பா நல்லா இருக்காரா? அம்மா கேட்டேன்னு சொல்லு. அதனால என் மனசுல ஆசை சொல்லாம இருக்கேன். பிடிங்க மாமா. ஒரே பாட்டில் அள்ளிட்டியடா. சம்பளமே உனக்கு வேண்டாமே. அம்மா பாசத்துல குடுக்குறாங்க. சரி அம்மா பத்தி பாடுறியா? வச்சிருக்க வப்பாட்டியை பத்தி ஒரு பாட்டு பாடு பாப்போம். ஏமா பொண்டாட்டியன்றதுக்கே வழி இல்ல. அப்புறம் நாங்க பாடுறோம். நீங்க வச்சிருக்க புருஷனை புல்லாம் பாடுங்க. எந்த புருஷனடா? அப்புறம் நான் எந்த வப்பாட்டி வச்சிருக்கேன்? பேச்ச கேட்காதடா. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டான். பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டான். கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டான். மனசு பின்னாச்சு. அந்த பிள்ளையின் மனசு கண்ணாச்சு. இன்னொரு மனசு என்னாச்சு? அது முறிஞ்சு போன விண்ணாச்சு. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டான். கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டான். வயிற்றில வளர்ந்த புள்ள மத்தடிக்கு வாசல் இல்ல. அடியில வளர்ந்ததுக்கு இங்கிருக்கு ஆசை இல்ல. மகனா வளர்ந்த புள்ள தொட்டனைக்கு தாயும் இல்ல. மகனா வளர்ந்த புள்ள துளறது நியாயம் இல்ல. தொட்டிலில் நான் கிடந்தா சோகம் வந்து சீர்வதில்லை. தோளில மாடு வர துன்பமிட்டு கொள்ளுமில்லை. கட்டில பார்த்து விட்டு காண்பதெல்லாம் இங்கு கொள்ள. கண்ணில இருக்கு போவதற்கு தோணியில்ல. சட்டை கிழிஞ்சிருந்தா பத்தி முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருச்சு இங்கே முறையிடலாம். காவிரி கங்கை ஆறுகள் போலே கண்களில் இங்கே நீரோடு. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டான். கடனுக்கு தான் என்னை விட்டு வட்டிய கட்டி புட்டான். தலையில மது எடுத்த தங்க விரல் பார்த்தேனே. தலையில எழுதி வந்த அந்த விரல் பார்த்தேனா. கிளியே வளர்த்தெடுத்தா கேள்வி அது கேட்காது. புலியே வளர்த்தெடுத்தா பாசம் ஒண்ணு பார்க்காது. தொட்டிலில் நான் கிடந்தா சோகம் வந்து சீர்வதில்லை. தோளில மாடு வர துன்பமிட்டு கொள்ளுமில்லை. 2 கிளி இருக்கு ஒண்ணு தனிச்சிருக்கு. செத்த கிளி கருக்கு எத்த கூட இருக்கு. ஊருல எங்கே நாட்டுல எங்கே காட்டுங்க எங்க தாய்மோட. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டான். கடனுக்கு தான் என்னை விட்டு வட்டிய கட்டி புட்டான். பெத்தவ மனசு கல்லாச்சு. இந்த பிள்ளையின் மனசு பித்தாச்சு. இன்னொரு மனசு என்னாச்சு? அது முறிஞ்சு போன நின்னாச்சு. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டான். பெத்த கடனுக்கு தான் என்னை விட்டு வட்டிய கட்டி புட்டான். வட்டிய கட்டி புட்டான். இப்படியெல்லாம் ஒரு பிள்ளைய பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு பொம்பளைகளுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைகளையும் தூக்கி போட்டு ரேப் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி என் வீட்டில் ஒழுதுட்டு போக இந்த அவன்லாம் நிற்க வச்சு சுடக்கூடாது. உடல் உறுப்புகளை அனைத்தையும் அறுக்கணும். இப்படிலாம் பாடுறிய ராதா செல்வி. ஏன் பாடுற? எதுக்கு பாடுற? ஏதாவது கேட்குறீங்களா? எல்லாம் உங்கள் 4 பேர்த்த நினச்சிட்டேன். உடைச்சு உடைச்சு ஓடா தேயிறேன். தேஞ்சிட்டேன்.
டீயே வேண்டாங்கிட்டு வா சாமி, நல்லா இருப்ப. குண்டி பேத்த முட்டைக்கிட்டு வா. என்ன டீயை கொடுத்த? வேண்டாம் எனக்கு, வா. நான் வேணா பால் தர, வாங்கிட்டு வா. ஏத்திரி கொஞ்சம் அக்காவுக்கு ஏற்றி இந்த பெட்டிக்காரனுக்கு எடுத்து வச்சு விடு. வாயை பிடிச்சி இழுக்கட்டு முதல்ல. ஒழுக்கமா இருக்கிறியா இல்லை உன் வெதரா அறுக்கவா? யாரை நினைச்சு நீ பாடுற? தைரியமா சொல்லு. கண்ணை திறந்துட்டா ஒளியில், அப்புறம் கண்ணை என்ன இதுக்கு திறக்கிற? மூடிக்கிட்டே கிடக்க வேண்டியதானே. இதெல்லாம் இலவு பாட்டியா? ஏன் அந்த பாட்டெலாம் கேட்குறீங்க? நாசமத்து முத்தப்பாவே பாடி போய் சேர்ந்துட்டாரு. அப்போ நீங்கள் கேட்டு போய் சேர போறியா? மூடிக்கிட்டு உட்காரு முதல்ல. அழகிய கண்ணே உறவுகள் நீ எங்கே? இனி நான் அங்கே உன் சேயல்லத்தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீ, அழகிய கண்ணே உறவுகள் நீ. நீ எங்கே? இனி நான் அங்கே உன் சேயல்லத்தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீ. சொந்தம் காணாதது சொந்தம் அல்ல, அதை அறியாதவள் தாயும் அல்ல. சொந்தம் காணாதது சொந்தம் அல்ல, அதை அறியாதவள் தாயும் அல்ல. என் வீட்டில் இனி சந்திரோதயோ நான் கண்டேன் வெள்ளி நிலா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. நீ எங்கே? இனி நான் அங்கே என் சேயல்லத்தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கழையானது. மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கழையானது. என் நெஞ்சில் என்ற மழை போனது, என் நெஞ்சோ அழையாதது. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. நீ எங்கே? இனி நான் அங்கே என் சேயல்லத்தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. என் வீட்டில் இனி சந்திரோதயோ நான் கண்டேன் வெள்ளி நிலா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. நீ எங்கே? இனி நான் அங்கே என் சேயல்லத்தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, அழகிய கண்ணே உறவுகள் நீயே. வரா சொப்பன சுந்தரி. வாங்க. பொடி நடையாம் போறவரே
இழுக்குது என் மனசுக்குள்ளே அந்த சுகத்தை நினைச்சு தவிக்குது என் வயசுக்குள்ளே இறுக்கி பிடிச்சு இழுக்குது என் மனசுக்குள்ளே அந்த சுகத்தை நினைச்சு தவிக்குது என் வயசுக்குள்ளே சங்கதி ஒன்னாரி நாம சாதகோ பாப்பம் கொண்டா சங்கதி ஒன்னாரி நாம சாதகோ பாப்பம் கொண்டா எட்டு நீ பார்த்தாலே கிட்டவில்லை எட்டு பார்த்தாலே பொருத்தவில்லை பொருத்தமின்னா பொருத்தமில்லை வருத்தமின்னா வருத்தமில்லை ஓடி நடையா போறவரே போறந்திருக்கேன் நானும் வரேன் வேணாண்டி வீராப்பு உன்னை நினைச்சு நீ போட்ட மாறாப்பு பாக்கு வெத்தலை மடிச்சு உனக்கு கொடுக்கட்டுமா பல பவள மல்லி பூவை எடுத்து தொடுக்கட்டுமா பாக்கத்துல மடிச்சு உனக்கு கொடுக்கணுமா நல்ல பவள மணிய பூவை உனக்கு கொடுக்கணுமா பாக்கு வெத்தலை மடிச்சு உனக்கு கொடுக்கட்டுமா நல்ல பவள மல்லி பூவை எடுத்து தொடுக்கட்டுமா ஒன்னதான் சொல்லி வச்சு ஊருக்கே அள்ளி வச்சு ஒன்னதான் சொல்லி வச்சு ஊருக்கே சொல்லி வச்சு எட்டுதான் பார்த்தாலே பொருத்தமில்லை கிட்டதான் வந்தாலே இறக்கமில்லை இறக்கமின்னா இறக்கமில்லை பொருத்தமின்னா பொருத்தமில்லை ஓடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் அடி வேணாண்டி வீராப்பு ஒன்னு நினைச்சு நான் போட்டு மாறாப்பு ஓ அத்திரி அத்திரி போச்சா எதுமையாகாது மஞ்சள கட்டி நீச்சா எங்கு போகாது ஓடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வீணாயா வீராப்பு ஒன்னு நினைச்சு நான் போட்டு மாறாப்பு அப்பாடி என்ன அத்தா நல்லா இருக்காத்தா நன்றி நன்றி சுத்தி போடுதுங்க இதெல்லாம் பார்க்கணும்னு தான் இப்படி வந்திருக்க பல 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 பலண்டு சேலை நல்லா இருக்காத்தா மீசோல 250 ரூபா சேலையெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னத்துக்கு இப்படி மேப்பாச்சு அதெல்லாம் என்னை பற்றி ஆத்தாக்களுக்கு இப்படி கிளாமர் வந்து என் சிங்க குட்டிகளுக்கு கீழே தெரியுறது யாருக்கு? பொத்து காசு கொடுக்குற புண்ணியம் வாங்க செத்த நல்லா கண் குளிர பார்த்துட்டு போட்டுமே என்னத்தை மூடி மூடி வச்சு என்ன போகிறேன் மேப்பார்வை பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கலத்தா இதை கட்டுறதுக்கான நீங்களும் நல்லா உனக்கு இருப்பீங்க என்னடி ஆள் அழகா கும்முன்னு இருக்கு. எத்தனை ஊக்குடா இங்க குத்தி இதுல குத்தி அதுல குத்தி என்னம்மா ஒரு மாதிரி வாக்குறியே பழைய காதலி மாதிரி தெரியுது உலகம். அம்மா ஜல்லிக்கு பிரியாசம் நம்மள ராஜா 2 துண்டு தாண்டி இருக்க உள்ள பிரிக்க வரிக்க பார்த்துட்டு போறாரு வெட்டுறது நீதானே ஏய் ஆல்ரவுண்ட் ஏய் என்னடி கீழ ரவுண்டு? நல்லா இருக்கியா கும்முன்னு இருக்கே நீ. நான் கும்முன்னு இருந்தா தான் உனக்கு கம்முன்னு இருக்காது பின்னாடி ஏன் இப்படி கொக்கிய வைக்காம இப்படி இப்படி முடிச்சு போட்டுருக்க ஜாக்கெட்ல? எப்படா இருக்கு இங்க வா நல்லா இருக்கா கொக்கி வச்சா வர்றவன் எந்த கொக்கிய கழட்டுன்னு சிரமப்படுறான்டா இதுனா ஒரே ஒரு சடக்குன்னு முண்டமாயிருவேன் முகரே பாரு இதே இப்ப மாடல் ஏய் ஆள் அழகா இருக்கே உனக்காண்டி நான் ஒரு 2 வரி பாடவா? என்னடா ஒரு மாதிரி நெலிக்கிறடா சந்திரகுமார் மணிக்க ஏய் இப்ப நான் உனக்காண்டி ஒரு 2 வரி பாடுவேன். நீ அங்க இருந்து மெதுவா அப்படியே அழகா நடந்து வரணும். இது உங்க ஆசையா ஆமா நாயோட ஆசை இதோட உன்னை பொளந்துறேன். புன்னகை முல்லை பொதுவிழி குவளை அணையதரங்கள் அரவிந்த பூ உன் கண்மங்கள் ரோஜா கொடியிடை முல்லை நிலத்திலே நீ ஒரு செவ்வந்தி பூ செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ பாப்பா பாப்பா பாப்பா. வெள்ளக்கமாறு பிய்ய போதுடா என்னடி இப்ப தாண்டா தெரியுது நீ ஆல் ரவுண்ட் இல்லடா ஓ முக்கரைய பாரு சரி இவ்வளவு கூட்ட பெண்கள்லாம் அவ்வளவு நிறைய உட்காந்துருக்காங்க. இப்படி உள்பாவடை கட்டாம ஒரு பொம்பளை பிள்ளை வரலாமா? இப்படி சொல்லாதீங்க மதம் என்னாச்சு? உள்பாவடை கட்டுற பழக்கமே எங்க குலசாமிக்கு ஆகாது குலசாமிக்கு ஆகாது என்ன புது பழக்கமா இருக்கு? அப்படி என்ன குலசாமி? என் குலசாமி பேரு பொந்து கருப்பே பரவாயில்லேடி என் குலதெய்வத்தை நெருங்கி வந்துட்டியே. என்னடா உன் குலதெய்வம் என்ன? பொந்து கருப்பே என் குலதெய்வம் கடப்பார முனியாண்டி. உன் கடப்பாறையே இங்க விடலாம்னு நினைக்காதடா ஏய், இங்கேயும் கடப்பாறை தாண்டா கிடக்க முண்டை என்ன மலங்கிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏய் அப்படி சொல்லாதீங்க ஒத்து ஒத்து பார்த்தாலும் ஒண்ணும் இல்ல புடவைய தூக்குனா உள்ள டவுசர் தாண்டா இருக்கும் திருட்டு முண்டு டவுசர் போட்டிருக்க. ஆமாடா பாவடைய கட்டினா அவங்கத்துக்கு நேரம் ஆகுதுப்பா டவுசர்னா தான் கலட்டணுமா தூக்கிக்கிட்டு வரணுமா எவ்வளவு சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மதம் சரி பெண்ணா பிறக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இப்பத்தாண்டா எனக்கு தெரியுது பெண்ணா பிறக்கிறதுக்கு எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும்
ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மதன், என்னாச்சு? மனசை நீ தேத்திக்கிறவன்னு நினைக்கிறேன். ஏன் என்னடி ஆச்சு? அழுகாம சொல்றீ, இவ்வளவு கூட்டத்துல அழுகலாமா அப்படி ஒரு? மதன், மனசை தேத்திக்க. சொல்லுடி என்ன ஆச்சு? நீ வந்து சித்தப்பாவாக போறடா. அடி திருட்டு முண்டனவங்க கல்யாணமே ஆகல, சித்தப்பாக போறனா? மோதிரமெல்லாம் மாத்திட்டோம். மோதிரம் மாத்திட்டானா? ஏன் அழுகுற? சரி சித்தப்பாக போற நல்ல விஷயம் தானே. இப்ப நான் 3 மந்த்தா பிரெக்னெண்டா இருக்கேன். 3 மாசம் முழுகாம இருக்கியா? நாளைக்கே ஆஸ்பத்திரியில போய் பிள்ளையை கழிக்கலாம்னு. அடி சண்டாளி, குழந்தை இல்லாம அவங்கவுங்க எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்காங்க, குழந்தைய கலைக்க போறியா? ஏன் என்னாச்சு? நீ ஏன் சொல்லு மதன். ஒரு பெண்ணு முதல்ல கற்பம் தரிச்சா யாருக்கிட்ட சொல்ல ஆசைப்படுவா? யாருக்கிட்ட? கட்டிய கணவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு வந்து ஆசை இருக்கும் தான். சரி, நான் 3 மாசமா இருக்கிற விஷயத்த இப்ப சொல்லிடுவோம் பிறகு சொல்லிடுவோன்னு ஏங்கிற முடியல மதன். ஏன் சொல்லிட வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? நான் பிள்ளை பெத்தா கூட சொல்ல முடியாது போலடா. ஏண்டி அப்படி என்ன? அவன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சுடா. அடி களவாணி சக்கரவர்த்தி, வீட்டுக்காரன் 8 வருஷம் ஆச்சுன்னா எவன் காரணம் அதுக்கு? ஆமா, அவனே நொட்டநாத்த என்ன ஆம்பளைக்கா வச்சான் போடா. அவன அப்படி பேசாதீங்க. படிதாண்டா பத்தினினா. எங்க ஆத்தா பெயின் அப்படி வளர்க்கல. நான் மழை பெய்யுண்டா இப்ப பெய்யுண்டா. பத்தினியா? எங்க அந்த வாழை மரத்தை ஏறி வைப்போம். விளக்க மாதிரி பிய்ய போகுது. வாழை மரத்தை ஈரில் அதிப்பாங்க. இவன் ரொம்ப டேமேஜ் பண்றான். நீ தோழி என்ன மாமா நாதஸ்வர கச்சேரிக்கு போவா. எங்கடி போன என்ன வறுத்து எடுக்கிறாங்க. என்ன ஆளு கிளாமரா இருக்கு, என்ன கெட்டப்பு செட்டப்லாம் மாறுதா? ஏய் அப்படி பேசாத. வேற எப்படி பேசணும்? இப்படி எல்லாம் வந்தா தான் மக்களுக்கு பிடிக்கும். ஆமாடி, என்னத்தை முழிச்சா முடிட்டு என்ன அதை வேணா சொல்லு. சும்மா இப்ப என்ன நான் நாட்டுப்புற கட்ட மாதிரி தானே இருக்கேன். ஏண்டி தங்கராணிக்கு வா, நீ நானும் உயிர் தோழி தானே. எனக்கு ஒரு சந்தேகம், நீ நிவர்த்தி பண்ணணும். கேளு ராதா. சரியா? இந்த மாதிரி வரணும்னா நான் என்ன செய்யணும்? நீ 3 துண்டை உள்ள அமுக்கணும். நானே லோடு மனு சர்வீஸ் மாதிரி சமந்து பொம்பளையா பூலாந்தேவியாக உன் மனசு மாதிரியே எனக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். என் மனசு மாதிரி உனக்கு வரணும் அப்படித்தானே. இந்த உள்ள வச்சுக்க. கொண்டாடி. எதுக்கு எரிஞ்சு விட்டு போறதுக்கு நாயை வீட்டு போறதுக்கு? இன்னைக்கு நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க? கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்கு காவல் பார்க்க போறோம்னு அப்பா உத்தரவிட்டு இருக்காரு. அது மட்டும் முடியாது ராதா. ஏன்? கன்னி பெண்களா சேர்ந்து காவலுக்கு போறீங்களா? நான் கண்ணி கழிஞ்சிட்டேனே ராதா. என்னடா இவ்வளவு எவன்டா இவ்வளவு முடிவெட்டின பிடி பார்லருக்கு மட்டும் செத்தா செக்கி சிக்குனாண்டா. சொல்லு, இருக்கிற 4 மயத்தை இப்படி பிடி பார்லர் 2000 ரூபா கொடுத்து வெட்டி இந்த மயிரை வேற சிலுப்பிக்கிட்டே சொல்லு. என்னத்த சொல்லி தொலைய. வாங்க மாமா அடுத்த ரவுண்டா. பாடி ரொம்ப வீக், உனக்கு ஞாபகம் தாங்க மாட்டேன், வலிச்சுட்டே அல்லணும் பாடி. என்ன உன் மனசுல யாரையும் நினைச்சிருக்கியா? மனசுல ஏகப்பட்ட ஆசை இருக்குறா. யாரை நினைச்சிருக்கிற? சொன்னா வெக்கமா போய் நான் மூடி வச்சிருக்கேன். பேரை சொல்லணும், கணவர் பேரை சொல்றது நம்ம பாக்கியப்படி. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா? சொல்லக்கூடாது, கணவன் பேரை கூறக்கூடாது. என்ன நாக்க சொல்லட்டு என்ன சேவ் பண்ணிய? என்னடா முண்டை, முதல்ல என்னைய சூப்பர் சூப்பர்னா இப்ப இங்கே சூப்பர் சூப்பர் நாக்க சொல்லட்டிக்கிட்டு கிடக்குற. என் மூதவி விடிய விடிய நீ கிட்டித்தான் அடிச்சுக்கிட்டு சாவணும். மண்டைய பாரு பைப்பேஸ் ரோடு மாதிரி. உனக்கு ஏண்டி போறாம அவராது என்ன சைட் அடிக்கிறாரு. ஒரு பொம்பளை நல்லா தானே இருக்கு. நல்லா. சரி, அவரு வந்து ஆம்பளை ஆளு அப்படித்தான் சொல்லுவாரு. பெண்கள்ட்ட கேளு. பெண்கள் அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா, 2 பேர்ல யாருக்கா பொம்பளை பிள்ளை மாதிரி? என்னது ரோஸ் கலர் சேர் அப்படியே திரும்புறாங்களே, என்ன திரும்ப தாக்கிட்டு போதல பத்துடா. அக்கா நீங்க சும்மா சொல்லுங்க, யாரு பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கா? உன் போடையும் என் போடையும் பாரியாத்தா நன்றிதா. உன் போடையும் என் போடையும் வாட்ஸ்அப்ல ஒட்டி இருக்காங்களே, என்னை பாரு யோகம் வரும்னு. பாத்ரூம்ல பாத்தியா? சொல்லாதீங்க, நாங்க வயசு பிள்ளை காவலுக்கு போறோம், எங்க காவலுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. சரி, அம்மா வந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப அடக்குழக்கமா இருக்கணும். அம்மா வர்றதுக்கு முன்னால என்னகிட்ட எப்படி பேசுறீ அந்த மாதிரி பேசக்கூடாது. தவறான என்ன தவறான கண்ணோட்டத்தில் அம்மாட்ட பேசுனா உன்னை இமிடியட்டா வேலையை விட்டு நீக்க சொல்லிடு. ஐயோ செருப்பு இல்லையே அந்த நேரம். அம்மா யாரு? உட்காந்துரு வதக்குன்னு எரிஞ்சு விடுவேன். ஒய்யால சாலிக்கு விட்டுருக்கேன்ப்பா ஒரு நாளைக்கு தான். அம்மம்மா தம்பி கொஞ்சம் வேமா வாங்கம்மா. படகோட்டும் பட்டம்மா பாட்டுள்ளை கட்டம்மா
பூலோக லம்பையா? ஓ உங்க பேர் ஆஹா. அந்த முடியை கொஞ்சம் கட் பண்ணுங்கப்பா. கட் பண்ண தேவையில்ல, அதான் உதிர்ந்துரும் இருக்குமா. ஓஹோ. ஆஹா. என்னடி வணக்கமே வித்தியாசமா இருக்கு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். வீண்டாம் அம்மா வீண்டாம். ஈமா 16 பெத்த நான் பால்வாடி வச்சு தான் நடத்தணும். ஏய் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். முடியாதுங்கம்மா. ஏமா? நீங்க நினைச்சா முடியும், நான் நினைச்சா முடியாதும்மா. ஏன் நாங்க நினைச்ச முடியும் நீ நினைச்ச முடியாது? நீங்க எல்லாரும் நினைச்சா பெண்கள் தானே? இல்லங்கம்மா, நீங்க நினைச்சா உங்களுக்கு குழந்தை பெக்க முடியும். சரி. உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு. ஆமா பெண்கள் நினைச்சாலே அந்த கர்ப்பப்பை இருக்கு தானடி. என்கிட்ட கட்டப்பை கூட கிடையாதும்மா. ஐயோ எப்படிமா பெப்பே, எப்படி கர்ப்பப்பை இல்ல. ஏய் ஏய் அப்பா பாத்தீங்களா? விவரத்தை கேட்டீங்களா? என்ன தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க? அப்பா கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணுமா? வந்தமா வேலைய பத்தமா போனமா. ஆமாங்கம்மா, போய் அதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. பேசிக்கிட்டே இடம் வந்தாச்சு. அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நந்தவனம். இந்த இடத்தை வர்ணிக்கிற போல ஆசையா இருக்கு. யாரா இருக்கு எப்படி இருக்கு? வாடி வாடி பாவடை தூக்குடி. எப்படி இருக்கணும் நீங்க? மனசுல உள்ள ஆசை மனசுல உள்ள ஆசை அடக்கம் ஒட்டுக்கம் வேண்டும், நாகரிகம் வேண்டும். சாக்கெட்ட கழட்டி அப்ப. ஏய் அது இல்லடி. இது எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா நெஞ்சில மயிர் முளைச்ச உங்களே பாத்திருக்கீங்களா? போலும் எனக்கு நெஞ்சில இருக்கு, உனக்கு பொத்துறா. ஏய் ஏய் என்னடி எங்க அண்ணன் தம்பி ஒரு மரியாதை இல்லாம பேசுற? ஆறு. எனக்கு அண்ணன் தம்பி அப்படின்னா உனக்கு மாமன் மச்சான் அப்படி மரியாதையோ பேசு. ஐயோ அவங்க 7 பேருமே என் கணவர்மார்கள். இங்க ஒரு மாசமா இருக்கு வாங்கி வரணும். சனையா இருக்கோல. சரி என்ன இப்படி முடியாத ஆளுங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் காவலுக்கு வந்து உங்க 2 பேரும் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிருக்கோம். யாரு? பொய் சென பிடிச்சிருக்கா. சரி கேட்டோம். அதனால ரொம்ப இடம் அழகா இருக்குல்ல, சரிங்கம்மா. பண்ணிக்கிற போது ஆசையா இருக்கு. அதான் நம்ம சாமியை கும்பிடுவோம். இவனுக்கு ஒரு மூடு வந்தா அந்த வேலை. ஆமா சும்மா இல்ல கும்பிடுவோம். சரி சாமியை கும்பிட்டு நம்ம ஏய் நம்ம பெண்களா ஏமா 3 பேரும் சேர்ந்திருக்கோமே, செவ்வாய் சாமி கும்பிடுமா? ஏய், அப்படி சொல்லக்கூடாது. பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு சக்கரையில் பாகு வச்சு பாவம் வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் சாமி. மதுரை மாதிரி கொழுந்து வாசம் சாந்தி உன்னுடைய நேசம். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் சாந்தி உன்னுடைய நேசம். ஆளோட பார்வையோட தீரோ, ஆளோட பார்வையோட தீரோ.
ஏய் பட்சிகள் எல்லாம் வந்து விட்டது இந்த திணைகள் கதிர்களை கொய்வதற்காக. அதனால ஆளுக்கு ஒரு சேர்ந்து காவலை பத்தலாமா? அலலும் அலலும் ஆலோலம் ஆலோலம் போற்றிடு மாலோலம். என் புருஷங்க யாரும் வாசிக்க மாட்டாங்க. ஏன் புரிஞ்சுங்களா? ஆமா, நீங்க 2 புருஷங்க இருக்கீங்கல்ல. என்னன்னே இப்படி நீங்க இப்படி சொல்லிட்டாலே உங்களை மத்தியில அண்ணி மனசு கோணா மாதிரி நடந்துக்கணும். அப்ப நீங்களும் அந்த முடிவோட தான் இப்ப நான் சோறு ஆக்கி ஊத்த மாட்டேன். அண்ணி இல்ல. மிருதக்காரன் ஒரு மாதிரி தெரியா. சரி சரி அடியே நேரம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் வந்து அவரை எதிர்பார்த்திருக்காங்கன்னா அவரை நம்ம வெளியே உள்ள ஓடிடுவோம். ஆமா ஆமா, அவங்க எதிர்பார்க்கல, உண்மைதான். நமக்கு சந்தோஷத்துக்கு ஒரு 2 ஆட்டம். நீங்க ரொம்ப அழகா ஆடுங்க. நீங்க ஆடுங்க, நான் பாட்டு பாடுறேன். எங்க கூட சேர்ந்து நீங்களும் 2 ஆட்டம் ஆனா இன்னும் மக்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்குல்ல. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்கெல்லாம் நீங்களாம் எப்படா உள்ள போவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் இந்த ஸ்டைல என்னடா பண்ணலாம்? அந்த கத்தரிக்கோலோடு மொத்தத்தை நறுக்கி விட்டுருவோம். வரவே அட்டுலியம் தாங்கலையடா. சரி கூட இல்ல, ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காது. எல்லாம் அழகி மாதிரி கிளம்பிருச்சுங்க. என்ன ஆடிடுவோமா? கூடலூர் குண்டு மல்லி நெத்தியிலே மொட்டை போட்டு தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் ஒயிலாட்டம். ஆத்தோட மேடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம். தங்கச்சி நம்புகள் தையோ தங்க மன தங்க வளையல் ஐயோ தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் ஒயிலாட்டம். இங்க வாவே. என்ன நீ ஹேர் ஸ்டைல் வெட்டிட்டு வந்த? உள்ள வாடி உனக்கு இருக்கு. அடியே அந்த கத்தரிக்கோல் அடி இந்தா எடுத்து மொத்தம் இன்னைக்கு நம்ம வெட்டி விடுவோம் போல. அடியே இந்த பச்சி போகாட்டாலும் பரவாயில்ல. ஆமாம்மா. இன்னைக்கு இவ்வளவு கூட்டிட்டு போய் நம்ம உள்ள- பிள்ளைக்கு ஒரு வேலை பாக்கலாம். சரிங்கம்மா. ஆளோட